अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्याः समालिङ्गितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये. நமஸ்துபாயே. இன்றைய தினம் கராவலம்ப ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோக நம்பர் 10, 11, 12 அந்த 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த கிரமமா 3 ஸ்லோகத்தையும் அப்போ நான் சொல்லுவேன், உச்சாரணம் பண்ணுவேன். அதை பாலகிருஷ்ண அம்மா சொல்லுவா. மற்றவாளும் மியூட்ல இருந்துட்டே சொல்லுங்க, அன்மியூட் பண்ண வேண்டாம். அம்மா. சம்சார சாகர संसार सागर संसार सागर நிமஞ்சன முக்கியமானம் विमंजन मुख्यमानम विमंजन मुख्यमानम தீனம் விலோகய விபோ दीनं विलोकय विभो दीनं विलोकय विभो கருணாநிதே மாம் करुणानिधे मां பிரக்லாதகேத प्रह्लाद खेद பரிஹார परिहार परिहार பராவதார परावतार परावतार லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம் करावलम्बं करावलम्बं சம்சார சாகர संसार सागर संसार सागर நிமஞ்சன முக்கியமானம் निमंजन मुख्यमानं தீனம் விலோகய விபோ दीनं विलोकय विभो दीनं विलोकय विभो கருணாநிதே மாம் करुणानिधे मां பிரக்லாதகேத प्रह्लाद खेद பரிஹார परिहार परिहार பராவதார परावतार परावतार லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம் करावलम्बं சம்சார சாகர संसार सागर நிமஞ்சன முக்கியமானம் निमंजन मुख्यमानं தீனம் விலோகய விபோ दीनं विलोकय विभो கருணாநிதே மாம் करुणानिधे मां பிரக்லாதகேத प्रह्लाद खेद பரிஹார பராவதார परिहार परावतार லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம் करावलम्बं சம்சார கோர ககனே संसार घोर गगने சரதோ முராரே सरतो मुरारे மாரோக்ர பீகர मारो क्रभीगर மிருக मृग பிரச்சுராதிதஸ்ய प्रचुरार्तिदस्य ஆர்த்தஸ்ய आर्तस्य மத்சர मत्सर நிதாக निदाघ சுதிக்கிதஸ்ய सुदुःखितस्य லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி लक्ष्मी नृसिंह मम देहि கராவலம்பம் करावलम्बं சம்சார கோர ககனே संसार घोर गगने சரதோ முராரே चरतो मुरारे மாரோக்ர பீகர मारो क्रभीगर மிருக मृग பிரச்சுரார்த்திதஸ்ய प्रचुरार्तिदस्य ஆர்த்தஸ்ய आर्तस्य மத்சர
मत्सर निदाघ निदाघ निदाघः सुदुःखितस्य 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 लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् करावलम्बो करावलम्बो संसार घोर गगने संसार घोर गगने संसार घोर गगने चरतो मुरारे चरतो मुरारे चरतो मुरारे मारोग्रभीकर मारो कृभीकर मारो कृभीकर मृग 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 प्रचुरार्दितस्य प्रचुरार्तितस्य प्रचुरार्तितस्य आर्तस्य 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 मत्सरनिदाघ 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 सुदुःखितस्य 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 लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् करावलम्बं करावलम्बम् बद्धागले 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 यमभटा यमबडा यमबडा बहुतर्जयन्तः 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 कर्षन्ति यत्र कर्षन्ति यत्र कर्षन्ति यत्र भवपाश 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 शतैर्युधं माम् शतैर्युधं मां शतैर्युधं माम् एकाकिनम् एकाकिनम् एकाकिनं परवशम् परवशं परवशं सकितं दयालो सखिदं दयालो सखिदं दयालो लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् करावलम्बं करावलम्बम् बद्धागले बद्धाकले बद्धागले यमभटा यमबडा यमबडा बहुतर्जयन्तः 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 कर्षन्ति यत्र कर्षन्ति यत्र कर्षन्ति यत्र भवपाश 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 शतैर्युतं माम् शतैर्युधं मां शतैर्युधं माम् एकाकिनम् एकाकिनम् एकाकिनं परवशम् परवशं परवशं सकितं दयालो सखिदं दयालो सखिदं दयालो लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् करावलम्बं करावलम्बम् போடுங்க பாருங்க நம்ம இந்த லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரத்தை கராவலம்ப ஸ்தோத்திரத்தை தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். அதுல 9 ஸ்லோகங்கள் இதற்கு முன்னாடி பூர்த்தி ஆயிருக்கு கிரமமா. அதனுடைய 10வது ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் மற்றும் 12வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரே நிமிஷம், 1 செகண்ட். பாருங்க, சம்சார சாகர நிமஞ்சன முக்கியமானம் தீனம் விலோகய விபோ கருணாநிதே மாம் பிரக்லாத கேத பரிகார பராவதார லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா,
ஏ லக்ஷ்மி நிருசிம்மா, உனக்கு என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரங்கள். இந்த சம்சாரமாகிய கடல்ல நான் மூழ்கின்னு இருக்கேன். எப்படி மூழ்கின்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு மயக்கமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. சம்சார சாகர நிமஞ்சன முக்கியமானம். இந்த முக்கியமானம்னா இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்துல நிமஞ்சன முக்கியமானம், இந்த மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய, மூழ்கின்றே இருக்கேன். அது மாத்திரமல்ல, மயக்கம் துன்பம் ரெண்டும் அடைந்த எண்ணெய். அது மாத்திரம் சொல்லல, அவர் எப்படி சொல்றாருனாக்கா, கருணாநிதே. சுவாமிய இந்த இடத்துல கருணையே கடலாக கொண்டவராக சொல்றார். நான் சம்சார சாகரத்துல முழுகின்னு இருக்கேன். நீங்க எப்பேற்பட்டவர் தெரியுமா? கருணை கடலே நீங்கள் தான். அந்த கருணை அப்படிங்கிறதுக்கு அடையாளமே நீங்கள் தான். அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால அப்படின்னாக்கா, பிரக்லாத கேத பரிகார பராவதார. அந்த பிரக்லாதன் அப்படிங்கிற ஒரு பக்தன், இரண்யகசிபனுடைய மகன், அவனுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். எப்பேற்பட்ட அவதாரம் தெரியுமா? சாமான்யமான அவதாரமா பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது? எல்லா அவதாரத்திலையுமே ரொம்ப சுலபமா எடுத்துருவார் பகவான். எல்லா அவதாரத்தையும் ரொம்ப சுலபமா எடுத்துருவார். ஆனா இந்த நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப குரூஷியலான, ரொம்ப டஃப்பான அவதாரம். ஏன்னா அவ்வளோ கண்டிஷன்ஸ் இல்லையா? அந்த இரண்யகசிபு அப்படிங்கிறவன் எவ்வளோ வரங்களை வாங்கியிருந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த கண்டிஷன்ஸை அவன் அடிக்கின்றே போறான். அப்பேற்பட்ட கண்டிஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி சுவாமி அந்த பிரக்லாதன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பக்தனுக்காக அவன் இவர் மீது கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு சுவாமி அவனை எங்கேயுமே கைவிடல. அப்படி பிரக்லாத கேத பரிகார பராவதார, இந்த பிரக்லாதன்ற துயரை போக்குறதுக்காகவே நீங்க என்ன பண்ணீங்க சுவாமி? அவதாரமா அவதரிச்சீர்கள். பிரக்லாதனுக்காகவே எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம். அப்போ எப்படி எடுத்திருக்க முடியும் அந்த அவதாரத்தை? கருணை கடலே. அந்த கருணைக்கு மறு வடிவமே நீங்கள் தான் சுவாமி. ஆனா நான் இப்ப என்ன இருக்கேன்? சம்சார கடல்ல மூழ்கின்னு இருக்கேன். எனக்கு மயக்கமாகவும் இருக்கு, துன்பமாகவும் இருக்கு. அப்பேற்பட்ட மயக்கமும் துன்பமும் அடைந்த என்னை கருணாநிதே விபோ தீனம் விலோகய மாம், நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கனே, எனக்கு கொஞ்சம் பார்க்க கூடாதா? நீங்க எப்பேற்பட்டவர்? பிரக்லாத கேத பரிகார பராவதார. பிரக்லாதனுடைய துன்பத்தை, துயரை, கேதம்னா துன்பம், பிரக்லாதனுடைய துன்பத்தை போக்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாயிற்றே சுவாமி நீங்கள். அப்பேற்பட்டவர் என் மீது கருணை காட்டி, கருணை கடலே, எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுடைய கைகளை எனக்கு கொடுத்து என்னை காக்க வேண்டும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். சம்சார சாகர நிமஞ்சன முக்கியமானம். அந்த சம்சார கடல்ல மூழ்கின்னு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லையா? துன்பத்தையும் மயக்கத்தையும் அடைஞ்சிருக்கேன். அப்பேற்பட்ட தீனம் விலோகைய, இந்த என்ன கொஞ்சம் பாருங்க சுவாமி. ஓ பிரபோ, ஏ விபோ, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய கருணாநிதே, கருணை கடலே, மாம் என்னை தயவு செய்து காப்பாத்துங்கள் சுவாமி. நீங்க எப்பேற்பட்டவர்? பிரக்லாத கேத பரிகார பராவதார. அந்த பிரக்லாதனுடைய துயரை போக்குவதற்காகவே எடுக்கப்பட்ட அவதாரமாயிற்றே சுவாமி நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் ஏ லக்ஷ்மி நிருசிம்மா மமதேகி கராவலம்பம், எனக்கு கை கொடுத்து என்னை காக்க வேண்டும், எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த 10வது ஸ்லோகம் மூலமா சுவாமி கேட்கிறார். சம்சார சாகர நிமஞ்சன முக்கியமானம் தீனம் விலோகய விபோ கருணாநிதே மாம் பிரக்லாத கேத பரிகார பராவதார லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது அந்த கராவலம்ப ஸ்தோத்திரத்தினுடைய 10வது ஸ்லோகமாக இருந்தது. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 11. அந்த 11வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. சம்சார கோர ககனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக சுதுக்கிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம நமதேகி கராவலம்பம். சுவாமி, என்னை கை கொடுத்து என்னை அரவணைத்து
காக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இங்க என்ன சொல்ற பாருங்க, சம்சார கோர ககனே. இப்போ சம்சாரமாகிய கோர ககனம், ககனம்னா காடு. எப்பேற்பட்ட காடு? கோர ககனே, இந்த கொடிய காட்டுல அப்படியே திரிஞ்சுன்று நான் அப்படி திரிஞ்சுட்டே இருக்கும் பொழுது, சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்த்திதஸ்ய, இந்த காமனாகிய, காமன்னா யாரு? காமத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காமன் இருக்கார் இல்லையா, அதாவது மன்மதன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னாக்கா, அவன் அதாவது இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான மிருகத்தினால் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மிகவும் வேதனை அடைய செஞ்சுட்டு இருக்கான். மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்த்திதஸ்ய, அந்த இந்திரியம்னு சொல்லக்கூடிய மிருகங்களை கொண்டு நானும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கோரமான இந்த காட்டுல தெரிஞ்சுட்டு இருக்கேன். சம்சாரமாகிய காடு, சாதாரண காடு இல்ல சுவாமி, கொடிய காடு. அதுல காமனாகிய அந்த யாரு? பயங்கரமான மிருகத்தினால். எப்பேற்பட்ட? மாரோக்ர பீகர மிருக, கொடிய மிருகத்தினால. இந்திரியங்களை சொல்றார் சுவாமி இங்க. இந்திரியங்களால மிகவும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேதனை அடைஞ்சிருக்கேன் சுவாமி. அப்பேற்பட்ட ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக சுதுக்கிதஸ்ய, என்ன பண்றது அப்படின்னாக்கா, இந்த வேதனை இந்த மிருகங்களால ஒரு பக்கம் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தேன்னாக்கா, அதாவது மத்சரகன பொறாமை. அதாவது சொல்லுவா இல்லையா, இந்த காம குரோத மத மாத்சரிய லோபம், அப்பே பேராசை, பொறாமை, கர்வம், இது எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமா? கோடை அப்படின்னு சொல்லுவா. இந்த சீசன்ல மழை காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் அப்படிங்கிற மாதிரி நிறைய காலம் இருக்கு இல்லையா. அதுல கோடை காலம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஏப்ரல் மே சொல்லுவா, அது கோடை காலம் இல்லையா. சித்திரை வைகாசி கோடை காலம் சொல்லுவா இல்லையா. அந்த கோடை ஒரு புறம் என்ன அப்படி வாட்டி வதைக்கிறது சுவாமி. இவ்வாறு துயரப்பட்டு இருக்கக்கூடிய என்னை தயவு செய்து லக்ஷ்மி நரசிம்மரே, ஓ லக்ஷ்மி நரசிம்மா, என்னை கை கொடுத்து அரவணைத்து காக்க வேண்டும் சொல்ற. இந்த சம்சாரம்ன்ற பெரிய காடு, கொடிய காடு, அதுல நிறைய மிருகங்கள் தெரிஞ்சுருக்கு. அது என்ன ஒரு பக்கம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, வேதனை பண்ணிட்டே இருக்கு சுவாமி. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? பொறாமை, கர்வம் அப்படிங்கிற விஷயம். ஆர்த்தஸ்ய மத்சர நிகாத சுதுக்கிதஸ்ய, என்னால ரொம்ப கஷ்டப்பட முடியல, துயரப்பட்டு இருக்க என்னை சுதுக்கிதஹாகம், கஷ்டப்பட்டு இருக்க சுவாமி. சாதாரண துக்கம் இல்ல, சுதுக்கிதஹான்னு சொல்ற, ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டு இருக்க. அப்படி துயரப்பட்ட என்னை தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். சம்சார கூர ககனே சரதோ முராரே, ஏ முராரே, ஏ லக்ஷ்மி நரசிம்மா, முரன்ற அரக்கனையே அழித்த லக்ஷ்மி நரசிம்மா என்ன பண்ணுங்க? என்ன மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்த்திதஸ்ய, குடிய இந்த காமனாகிய மிருகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்களால மிகவும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆர்த்தஸ்ய, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சுவாமி. அது மாத்திரம் அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்சர நிதாக சுதுக்கிதஸ்ய, என்ன அர்த்தம்? பொறாமை, கர்வம் அப்படிங்கிற கோடை இருக்கு இல்லையா, அது ஒரு புறம் என்ன வாட்டி வதச்சுட்டு இருக்கு. இப்படி ரெண்டும் சேர்ந்து இந்த மிருகங்களும் என்னுடைய இந்த பொறாமை, கர்வம் எல்லாமே அது ஒரு புறம் அப்படியே என்ன துயரப்பட செஞ்சுட்டு இருக்கு இந்த சம்சார சாகரத்துல. தயவு செய்து இதுல இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, ஏ லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம், உங்களுடைய திருக்கரங்களை கொடுத்து என்னை அரவணைத்து காக்க வேணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். சம்சார கோர ககனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்த்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக சுதுக்கிதஸ்ய லக்ஷ்மி நரசிம்ம நமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 11. அடுத்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 12வது ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 12. பத்தாகலே யமபடா பகுதர்ஜயந்தஹ கர்ஷந்தி யத்ர பவபாஷ சதைர்யுதம் மாம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாலோ லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த பத்தாகலே யமபடா பகுதர்ஜி, இப்போ நான் என்ன இருந்துருக்கேன் போன ஸ்லோகத்துல சம்சார ககனேன்னு பார்த்தோம். இந்த குடிய காட்டில் தெரிஞ்சுட்டு இருக்க
அந்த மிருகங்கள்லாம் ஒரு பக்கம் என்னை போட்டு வாட்டி வதச்சுட்டு இருக்கு சுவாமி. அதில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன் இல்லையா? அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு இருக்க என்ன நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்கோ, காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்காரு இல்லையா? இந்த ஸ்லோகத்துல பத்தாகலே யமபடா பகுதர்ஜயந்தா ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாலோ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். ஒரே நிமிஷம் இருங்கோ ப்ளீஸ், ஒன் செகண்ட். பாருங்க, பத்தாகலே யமபடா பகுதர்ஜயந்தா கிருஷந்தி யத்ர பவபாஷ சதைர்யுதம் மாம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாலு லக்ஷ்மீ நிருசிம்மா மமதேஹி கராவலம்பம். பாருங்கோ, நான் இந்த சாமான்யமா அந்த லோகத்துல இருந்துட்டு இருக்கேன். இந்த யமபட்டாக இருக்கா இல்லையா, யமபட்டாகனா யாரு, இந்த யமன் கிட்ட இருக்கக்கூடிய கிங்கரர்கள்னு சொல்லுவான். யமனுக்கு கீழே அந்த மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டே இருப்பா இல்லையா, சர்வெண்ட்னு சொல்லுவான். அவளுக்கு என்ன பேரு, யமனுடைய சர்வெண்ட்டுக்கு யம கிங்கரர்கள்னு பேர். அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்பவுமே என்னுடைய கழுத்துல ஒரு விதமான கயிறை கட்டின்டே இருக்கா. அது மாத்திரமல்ல, அந்த கயிறை கட்டிட்டு என்ன அதட்டின்டே இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சம்சார கயிறுன்றது இந்த பக்கம் இழுத்துட்டே இருக்கு. ஓ, யமபட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, பத்தாகலே ஒரு பக்கம் அந்த யம கிங்கரர்கள் என்னுடைய கழுத்துல கயிற்ற கட்டிண்டு அவ ஒரு பக்கம் இழுத்துன்னு போயிட்டு இருக்கா. இன்னும் அவ எப்படி இழுத்து வெறுமை இழுத்துன்னு போல, பத்தாகலே அப்படியே அதட்டின்டே போறா. அவ என்ன அப்படியே என்ன சொல்றது, என்ன மிரட்டின்டே அவ ஒரு பக்கம் கயிறை கட்டி இழுத்துன்னு போறா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சம்சார பாசங்கள் இருக்கு இல்லையா, கருஷந்தி எத்திர பவபாச சதைர்யுதம் மாம். ஒரு பக்கம் பார்த்தேன்னா அந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய பாசங்கள் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் பின்னாடி இழுக்கு. முன்னாடி யமகிங்கரர்கள் இழுத்துட்டு இருக்கா, பின்னாடி இந்த சம்சார பாசங்கள் இழுத்துட்டு இருக்கு. இப்படி இவா ரெண்டு பேரும் எங்க இழுத்துன்னு போறா அப்படிங்கறதே எனக்கு தெரியல சுவாமி. நான் அப்படியே என்ன பண்றேன், தன்னந்தனியா அப்படியே இருந்துட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நான் அடிமை அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியுது. ஒரு பக்கம் யமகிங்கரால் என்ன கயிறை கட்டி இழுத்துட்டு இருக்கா, பாசான கயிறு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அதாவது இந்த சம்சார பாசம் பந்தம்ன்றது ஒரு பக்கம் அது என்ன இப்படி இழுத்துட்டு இருக்கு. ஒன்னு முன்னாடி இழுக்க, ஒன்னு பின்னாடி இழுக்க. ஆக நான் வந்து ஃப்ரீடமா இல்லை. ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது, இந்த லிபரைசேஷன் சொல்லுவா இல்லையா, அது இல்லை எனக்கு. அந்த என்ன சொல்றது, ஒரு நான் அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி அடிமையாகி பயந்தே நடுங்கின்னு இருக்கு. எந்த பக்கம் போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முன்னாடி போறதா அல்லது பின்னாடி வருதா. பத்தாகலே யமபட்டாக பகுதர்ஜயந்தா என்ன பண்ணிட்டு இருக்கா, பத்தாகலம் அப்படி கோலாகலம் பண்ணிண்டு என்ன அதட்டிண்டு அவ ஒரு பக்கம் எடுத்துன்னு போறா. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா எத்திர பவ பாச சதைர்யுதம் மாம் என்ன ஒரு பக்கம் என்ன பண்ற, பின்பக்கம் எடுத்துன்னு போயிட்டு இருக்க. இப்படி ஏகாகினம் நான் என்னவா இருக்கேன், அப்படியே தனித்து விடப்பட்டிருக்கேன். ஒரு அடிமையாகி தனித்து இல்லையா அப்படி இருந்துண்டு பரவசம் சகிதம் தயாலோ, ஏ தயாலோ கருணை நிறைந்தவரே, நான் எந்த பக்கம் போறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை சுவாமி. அதுக்காக நீங்க தான் என்ன பண்ணணும், உங்களுடைய திருக்கரங்களை எனக்கு கொடுத்து நான் எந்த வழி செல்ல வேண்டும், எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சுவாமி எனக்கு காட்ட வேண்டும். அதனால அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய திருக்கரங்களை எனக்கு தாருங்கள், உங்களுடைய கைகளை கொடுத்து என்னை நீங்க காக்க வேண்டும். ஏ லக்ஷ்மி நிருசிம்மா எனக்கு அடைக்கலம் தாருங்கள் சொல்றார். பத்தாகலே யமபடா பகுதர்ஜயந்தா கர்ஷந்தி யத்ர பவபாஷ சதைர்யுதம் மாம் ஏகாகினம் பரவசம் சகிதம் தயாலு இல்லையா, லக்ஷ்மி நிருசிம்மா மமதேகி கராவலம்பம். இப்படியாக இந்த 12வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம். ஸ்லோகம் நம்பர் 10
என்ன ஸ்லோகம் அது? சம்சாரசாகர நிமஞ்சன முக்கியமானம் தீனம் விலோகய விபோ கருணாநிதே மாம் பிரக்லாதகேத பரிஹார பராவதார லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது கராவலம்பத்தினுடைய 10வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்லோகம் நம்பர் 11. இந்த 11வது ஸ்லோகம் என்ன? சம்சார கோர ககனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரச்சுரார்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக சுதுக்கிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது 12வது ஸ்லோகம். இந்த 12வது ஸ்லோகம் என்ன? பத்தாகலே யமபட்டா பகுதர்ஜயந்தः கர்ஷந்தி யத்ர பவபாஷ சதைருதம் மாம் ஏகாகினம் பரவசம் ஜகிதம் தயாலோ லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேகி கராவலம்பம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம். இப்படியாக நாம 3 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சுட்டோம். ஸோ அடுத்த வகுப்பு தான் இந்த வியாழன் வெள்ளி கிடையாது, அதுக்கு அடுத்த வியாழன் வெள்ளியோட இந்த லக்ஷ்மீ நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரமானது 17 ஸ்லோகங்களோட பூர்த்தியாயிடும். அதை முடிச்சுட்டு அன்னபூர்ணா ஸ்துதின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை நாம வாசிக்க இருக்கோம். தாசன் தன்யவாதா. ಧನ್ಯವಾದ.